தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைய ஸ்டாலினின் நாடகம். இந்த நாடகம், இந்த கூத்து இது எல்லாமே நம்ம பணத்தில நடக்கிறதுனால தான் தினம் தினம் நான் இதுக்கு ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி குடுக்க வேண்டியதா இருக்கு. இன்றைய நாடகம் என்னன்னா, திருவண்ணாமலையில் ஸ்டாலின் விஜயம். திருவண்ணாமலை ஞாபகம் இருக்குல்ல? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மேல்மா, அங்க அந்த விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிற்கூடம், தொழிற்பேட்டையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேலு தொழிலதிபர்களிடமிருந்து வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக் கொண்டு, அங்கே அந்த தொழிற்பேட்டையை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று முனைந்த பொழுது, அந்த நிலங்களை கொடுக்க மறுத்த விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. முக்கியமாக அவர்கள் மீது விபச்சார வழக்கு போடப்பட்டது. அந்த புகழ் கொண்ட அந்த திருவண்ணாமலைக்கு தான் வருகை தந்திருக்கிறார் ஸ்டாலின். ஸ்டாலின் வந்ததோடு இல்லாம செய்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஊருக்கும் போகும்போது செய்றார்ல அதே வேலை தான். என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் 4 1/2 ஆண்டுகளாக என்ன செய்தார் என்றால், 4 1/2 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் சென்ற இடத்திலெல்லாம் லொல்லுசபா மனோகருடைய சிலையை திறந்து வைத்தார். அந்த லொல்லுசபா மனோகருடைய சிலைக்கு கருணாநிதி என்ற பெயரும் சூட்டப்படுகிறது. அந்த சிலையை திறந்து வைப்பதற்காக இன்றைக்கு சென்றிருக்கிறார். அங்க கலசப்பாக்கம் என்கிற அந்த பகுதியில லுலுசபா மனோகருடைய அந்த சிலையை திறந்து வைத்துவிட்டு, அப்படியே வர வழியில பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பார்க். இந்த குடும்பத்து மாரி ஒரு அல்ப குடும்பத்த சத்தியமா உலகத்தில பார்க்க முடியாது. ஒரு பார்க்கு. அந்த பார்க்ல என்னடான்னா, அது பேரு வந்து ஸ்டாலின், ஸ்டாலின் பார்க். ஏதோ கருணாநிதி பேர்ல வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. சரி அது இருந்துட்டு போட்டோம். இப்ப இது என்னன்னா, ஸ்டாலின் பார்க், ஸ்டாலின் பூங்கா. கள்ளக்காதல் ஜோடிகள் ஒதுங்குவதற்கு சரியான இடமாக இருக்கக்கூடிய பூங்கா அப்படின்னு சொன்னா, அது சரியா இருக்கும். திராவிட மாடல் இல்லையா? திருமணம் கடந்த உறவுகளுக்கெல்லாம் சரியான இடமாக அது இருக்கும். பேருக்கு ஏத்த பூங்கா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நாட்டு மக்களுக்கு ரொம்ப தேவை இது. அதாவது நாட்ல அத்தனை பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் இங்கே போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 6ஆம் தேதியிலிருந்து அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை அறிவித்து விட்டார்கள். இப்படியான ஒரு சூழல்ல, சம்பளம் கூட யாருக்கும் ஒழுங்கா போட முடியாத ஒரு சூழல்ல, கடுமையான நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, கருணாநிதிக்கு சிலை, ஸ்டாலின் பேர்ல பூங்கா, இப்படியே பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். இன்னைக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. திருப்போரூர்ல பேசியிருக்காரு. அங்க சொல்லியிருக்காரு, இன்னும் 3 அமாவாசை தான். இந்த கைசடை ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதற்கு இன்னும் 2 மாதங்கள்ல இந்த ஆட்சி அகற்றப்பட்டு விடும். அதுவரையில் பொறுத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளவுதான் தாங்குறது? இந்த குடும்பத்திற்கு இதே வேலைங்க. தனக்கு தானே சிலை எழுப்பிக் கொள்வது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, தன்னுடைய பெற்றோர் சிலையை கொண்டு போய் ராதாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறது. அதுக்கப்புறம் கருணாநிதி, அது உச்சபட்சமா கருணாநிதி 2008ல 2006ல 2011 நடந்த அலங்கோல ஆட்சியில கருணாநிதி செய்த வேலை, நெறைய வேலை. அதில இது முக்கியமான வேலை என்னன்னா, அந்த "உளியின் ஓசை" அப்படின்னு ஒரு படம். அதற்கு வந்து கருணாநிதி கதை வசனம் எழுதினார். லாட்ரி மார்ட்டின் தான் தயாரிப்புன்னு நெனைக்கிறேன். நியாயமா அதற்கு கிழவனின் இம்சைன்னு வச்சிருக்கணும். படம் அவ்வளோ ரம்பம். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அவார்டு. அதுவும் என்ன, அதில நடித்தவர்கள், அதில வந்து பாடல் போட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதில முக்கியமா கருணாநிதியின் குப்பை வசனங்களுக்கும் அவார்டு. அவார்டை தேர்வு செய்தது கருணாநிதி. அவார்டை பெற்றுக்கொண்டது கருணாநிதி. அவார்டை வழங்கியதும் கருணாநிதி. இது கருணாநிதிக்கு புதுசு கிடையாது. இதே போலத்தான் அந்த இயற்றமிழ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதாவது இயல், இசை, நாடகம் அப்படின்றதில தமிழை 3ஆ பிரிக்கிறோம். இயல், இசை, நாடகம்னு. அதில இயற்றமிழ் அப்படின்றதில பார்த்தீங்கன்னாக்க, இயல்பாக எழுத்து நடை இருக்கக்கூடிய அந்த படைப்புகளுக்கு வந்து விருதுகள் வழங்குவது உண்டு. அப்படியான விருது பார்த்தீங்கன்னா, தமிழ் பல்கலைக்கழகம். இந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதற்கான நிரந்தர கட்டுமானங்களை அமைத்தது செல்வி ஜெயலலிதா. அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில கருணாநிதியுடைய பிஏவாக இருந்த சண்முகநாதனுடைய உறவுக்காரர் வந்து துணைவேந்தராக இருந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இவங்க அவார்டு குடுக்குறாங்க. தென்பாண்டி சிங்கம் அப்படிங்கிற ஒரு படைப்பை கருணாநிதி உருவாக்கினார். அதற்கு கருணாநிதிக்கு
விருது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதாவது தமிழ் பல்கலைக்கழகத்தில் விதிமுறைகள் இருக்குது. சொந்த படைப்புகளுக்குத்தான் நம்ம விருதுகள் வழங்க வேண்டும் அப்படின்றது விதிமுறை. அது மீறப்பட்டு இந்த தென்பாண்டி சிங்கம் என்பது தங்கம் தென்னரசு இருக்கார் இல்லையா, அவருடைய தந்தை எஸ்எஸ் தென்னரசுடைய படைப்பு. அந்த படைப்பிலிருந்து அவருடைய குறுங்கதைகளிலிருந்து தழுவல் படைப்பாக இவர் எடுத்து எழுதியது. அதில் ஒரு காமெடி வேற என்ன செஞ்சிட்டாருன்னா, தென்பாண்டி சிங்கத்தில் பார்த்தீங்கன்னா மறவர் சீமையிலேருந்து வரா மாதிரி இருக்கும் அந்த கதாநாயகன். தென்பாண்டி சிங்கம்னு பேர் வச்சுட்டு கதாநாயகன் தென்பாண்டி சீமையிலிருந்து தானே வரணும், மாறாக மறவர் சீமையிலிருந்து வரா மாதிரி காமிப்பாங்க. ஏன்னா எஸ்எஸ் தென்னரசு அவருடைய கதையில் மறவர் சீமையிலேருந்து வரா மாதிரி எழுதியிருப்பார். அதை அப்படியே ஈயடிச்சாங்காப்பி. இந்த தழுவல் படைப்புக்கு கருணாநிதி இதுவும் அப்படித்தான். விருதை பெற்றுக்கொண்டது கருணாநிதி, விருதை வழங்கியது கருணாநிதி, விருதுக்கு தேர்வு செய்ததும் கருணாநிதி. அந்த பழக்கம் அப்படியே, அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கருணாநிதி பழக்கம் இன்பநிதி வரைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது அப்படியே வாழையடி வாழையாக அப்படியே, இது வாழையடி வாழைன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா வாழை மரம் நமக்கு நன்மை பயக்கும், இது குப்பையடி குப்பையாக அப்படின்னு சொல்லலாம். அப்படி குப்பையடி குப்பையாக கருணாநிதி, ஸ்டாலின், உதவாநிதி, அடுத்து இன்பநிதி என்று தொடரப்போகிறது. இதற்கு இவர்களுக்கு சிலை வைத்துக் கொள்வார்கள், இவர்களே இவர்களுக்கு அவார்டு வாங்கி கொள்வார்கள், இவர்களே இவர்களுக்கு பூங்காக்களை திறந்து கொள்வார்கள், இவர்களே பாராட்டிக் கொள்வார்கள். அப்பன் மகனை பாராட்டுவதும், மகன் அப்பனை பாராட்டுவதும், இது மட்டுமே நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சியில். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இதுவரையில் தமிழகம் பார்த்தது கிடையாது. கருணாநிதி ஆட்சியை விட கேவலமான ஆட்சி, இருக்கிறதுலேயே கேவலமான ஆட்சி கருணாநிதி ஆட்சி. அந்த கருணாநிதி ஆட்சியை விட கேவலமான ஆட்சி என்றால் அது இந்த திராவிட மாடல் என்கிற பெயரில் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற தரித்திர மாடல் ஆட்சி என்று தான் சொல்ல வேண்டும். இதை ஏன் இங்கே நான் குறிப்பிடுறேன்னா, ரொம்ப முக்கியமாக கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அது நக்கல் பண்ண தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அண்ணனை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக ஸ்டாலினை பார்த்து சொன்னார், நான் சேலஞ்சு பண்ணுறேன், எங்கிட்ட பேச முடியுமா, எங்களுடைய சாதனை குறித்து விவாதிக்க முடியுமா அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிறாரு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் தான் ரொம்ப நாளாக உன்னை கூப்பிட்டுருக்கேன், மேடையை போடு, அது உன்னுடைய குடும்பம் நடத்துகிற தொலைக்காட்சி மேடையாக கூட இருக்கட்டும், சன் டிவியை எடுத்துக்க, அந்த மேடையை போடு, அந்த மேடையில் நானும் வரேன், நீ வா, லைவ் போடு, இந்த கட்டிங் ஒட்டிங் வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, லைவ் போடு, நீ உன்னுடைய ஆட்சியுடைய சாதனைகளை சொல்லு, 4.5 ஆண்டுகள் நான் ஆட்சி புரிந்ததுடன் சாதனைகளை சொல்கிறேன், வா விவாதிப்போம். இதை இன்றைக்கி இல்லை, நான் 1.5 ஆண்டுகளாக உன்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு கனிமொழி பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கும் முதலமைச்சருக்கு, நமுட்டு சிரிப்போடு சொல்கிறாங்க. அதான் நிறைய வேலைன்னா இதுதான், இந்த மோட்டார் சைக்கிள் இருக்கு இல்லையா, மோட்டர் வைத்த சைக்கிளை மிதிப்பது போல் ஷூட் எடுப்பது, ஷோ காண்பிப்பது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு குடும்பத்தோட சுற்றுலா பயணம் செல்வது, அது மட்டும் இல்லாமல் மற்ற நேரங்களில் பொழுதை கழிப்பதற்கு படங்களை பார்த்து ரிவ்யூ எழுதுவது, இதையெல்லாம் தான் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்ற சூழலில் அவருக்கு வேலை பளு அதிகமாகும். எதிர்க்கட்சி தலைவர் கேட்கின்ற கேள்விகளுக்கு கூட, நியாயமான கேள்விகளுக்கு கூட அவரால் பதில் சொல்ல முடியாதாம். அதற்கு இவருடைய கட்சியிலிருந்து யாராவது பதில் சொல்வார்களாம். ஏன் இவர் பேச மாட்டாரா? சட்டமன்றத்தில் பேசினால் கூட இவர்கள் அந்த நேரலையை துண்டிக்கிறார்கள். சரி, சட்டமன்றத்தில் பேசினா தான் நீ துண்டிக்கிற நேரலையை, அந்த ஐஸ்வூ டப்பாவை வச்சுக்கிட்டு வெளியில் வா, பொது மேடையில் உட்கார வைப்போம். இப்போ அமெரிக்காவில் நடக்குதுல, ஜனாதிபதி தேர்தலுக்கு அந்த வேட்பாளர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பொது மேடையில் தோன்றி விவாதிக்கிறார்கள் அல்லவா, அது மாதிரி விவாதிப்போம். நீ துண்டு சீட்டோடையே வா, அதையும் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி, நீ துண்டு சீட்டையே எடுத்துகிட்டு வா விவாதிப்போம். நான் என்னுடைய ஆட்சியுடைய சாதனைகளை நான் சொல்கிறேன்ப்பா, நீ பெரிய குடும்பம்ப்பா, நீ மன்னர் பரம்பரையினே வச்சுப்போம், என்ன நான் ஒரு சாதாரண ஒரு கிளைச்செயலாளராக இருந்து மேலே நான் இருக்கேன்ப்பா, நான் என்னுடைய ஆட்சியுடைய சாதனைகளை நான் பட்டியலிடுறேன், உன்னுடைய சாதனைகளை நீ பேச தயாரா? அப்போ அந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு திராணி இருந்தால் வா பேசு. உன்னால் முடியுமா? முடியாது. இதுதான் இங்கே
நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதனால தான் இந்த தத்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இவரை பொம்மை என்று சொல்றோம். இவர் மகனை உதவாக்கரை என்று சொல்றோம். இதெல்லாம் சொல்வதற்கான காரணம் என்ன? வெறும் வெட்டி உதார். உண்மையான சவால் என்று வந்து நின்றால், இவர்களால் எதிரே நிற்பதற்கு இவர்களுக்கு திராணி கிடையாது. மீடியாவுக்கு பின்னால போய் ஒளிந்து கொள்வார்கள். அவ்வளவுதான் இவர்கள் செய்வார்கள். இவர்களால் அவ்வளவுதான் முடியும். அதனால் தான் நாங்கள் மீண்டும், மீண்டும் சொல்கிறோம். இந்த ஆட்சி ஏன் போக வேண்டுமென்றால், திமுக அது ஒரு நாசகார கட்சி. திமுக என்பது ஒரு தீய சக்தி. அதையெல்லாம் கடந்து இந்த ஆட்சி என்பது இது திமுக மட்டுமல்ல. இது திமுகவுக்கும் சேர்த்து பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு ஆட்சியாக இது இருக்கிறது. இந்த ஆட்சி ஸ்டாலின் குடும்பம் வளம் கொழிப்பதற்கும், ஸ்டாலின் குடும்பம் கோடிக்கணக்கில் சேர்ப்பதற்கும் மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஆட்சி. அதற்காக மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி. அதனால் தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். இன்னும் 2 மாதம் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல 3 அமாவாசை தான். அதற்கு பின்னர் இவர்களுக்கு நிரந்தர அமாவாசையை நாம் கொடுக்கப் போகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.